லாஸ்ட் வீடியோவில் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் 3x3 மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நார்மல் ப்ரொசீஜர் இல்லாமல் ஈஸியாக எப்படி 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் ஷார்ட்கட்டில் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஈஸியாக ஷார்ட்டாக நார்மல் ப்ரொசீஜர் இல்லாமல் எப்படி குவிக்காக நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார் ஆர்டர் 3x3 அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி வில் டேக் அ மேட்ரிக்ஸ் A, consider a matrix A. So let A is equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. So I have considered a matrix A. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் இன் அ ஷார்ட்கட் வே. சரியா? ஸோ இது எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இதோட இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது 3x3, 3 rows அண்ட் 3 columns. சரி, இப்போ ஷார்ட்டாக இதோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. A minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எகெயின் இந்த மேட்ரிக்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம் ஒன் மோர் டைம். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஸோ இப்போ சேம் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதணுமோ அதே ஃபார்மெட்டில் திரும்ப கீழே எழுத போகிறோம். எகெயின் இதே 3x3 மேட்ரிக்ஸை அகெயின் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஸோ அகெயின் இந்த மேட்ரிக்ஸை திரும்ப எழுத போகிறோம். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஓகே, ஸோ ஐ திங்க் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். இது எப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிவன் மேட்ரிக்ஸை எத்தனை டைம்ஸ் எழுதுகிறோன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்வர்டில் 2 டைம்ஸ், டவுன்வர்டில் 2 டைம்ஸ். ஸோ டோட்டலாக கிவன் மேட்ரிக்ஸை 4 டைம்ஸ் எழுதியிருக்கோம். சரி, ஆஃப்டர் ரைட்டிங் திஸ் அந்த கார்னர் பார்டரில் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்ஸை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது கிளியராக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஹவ் ஸ்ட்ரைக் அவுட்டட் ஆல் த எலமெண்ட்ஸ் விச் ஆர் இன் தி பார்டர். பார்டரில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது நம்மகிட்ட, இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி we are going to find the adjoint. ஸோ இப்போ எழுதுங்க, adjoint of A is equal to, போட்டுட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலே சொன்னேன், எப்போவுமே நம்ம அட்ஜாயிண்ட் எழுதும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு டாப்பில் என்ன எழுதணும், அவுட்வர்டில் டிரான்ஸ்போஸ். ஸோ நம்ம டிரான்ஸ்போஸை மிஸ் பண்ணிட்டோன்னா அது அட்ஜாயிண்ட் கிடையாது, இட் பிகம்ஸ் அ கோஃபேக்டர். ஸோ எப்போவுமே அட்ஜாயிண்ட் எழுதும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன போடணும், டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சர்டன் வேல்யூஸ். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் இங்கே அட்ஜாயிண்ட் எழுத போகிறேன். சரி, இப்போ கவனமாக கவனிங்க. இப்போ எப்படி அட்ஜாயிண்ட் எழுதணும்னா 2 எலமெண்ட்ஸாக பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு செட்டு 2x2 இதை நார்மலாக க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 7 into 3 7 3s are 21. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா, 2x2க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம், லீடிங் டயகனலோட எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி அனதர் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ சேம் ரூல் தான் இங்கேயும். 7 into 3 21 மைனஸ் மைனஸ் 4 into மைனஸ் 4 ப்ளஸ் 16. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு 2. ஸோ நெக்ஸ்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னது, இது ரெண்டும் இந்த வேல்யூ. ஸோ எகெயின் இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிங்க. மைனஸ் 4 into 2 மைனஸ் 8 மைனஸ் மைனஸ் 6 into 3
minus 18. So already minus இருக்கு. So it becomes plus 18. Okay, again next pair. Next pair என்னது? Minus 6, 7, 2, minus 4. Again இதோட determinant value minus 6 into minus 4, 24, minus 7 into 2, 14. Okay. So இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோஸை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு டூனா இது ரெண்டும், இந்த ரெண்டு, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு, இப்போ இந்த ரெண்டும் அதே மாதிரி பேரா 2 by 2 ஆர்டரில் மேட்ரிக்ஸ் எடுத்து அதே மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஸோ மைனஸ் 4 into 2 minus 8 minus 3 into minus 6 minus 18. So already minus இருக்கனால it becomes plus 18. So again 3 into 8. Next இந்த ரெண்டு பேர் 3 into 8 24 minus 2 into 2 4. Okay. Again next இந்த பேர் இது ரெண்டும். So again அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிங்க 2 into minus 6 minus 12 minus minus 4 into 8 minus 32. So already minus இருக்கு. So இங்கே minus 32 வருது. So minus into minus it becomes plus 32. Okay. Same way. So இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு அதே மாதிரி பேர் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த 4 எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அகெயின் டிட்டர்மினன்ட் வேல்யூ minus 6 into minus 4 plus 24 minus 2 into 7 14. Okay. Again அதே மாதிரி இப்போ இந்த நெக்ஸ்ட் இந்த 2 set of 2 into minus 6 minus 12 minus 8 into minus 4 minus 32. So already இங்கே மைனஸ் இருக்கனால it becomes plus 32. Okay. So இந்த பேர் முடிஞ்சிருச்சு, இந்த பேர் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு இந்த பேர். So again 8 7s are 56 minus 6 into minus 6 plus 6. So minus 6 into minus 6 plus 36. Okay. So that's all. இப்போ இதை simplify பண்ணுங்க calculation. அப்போ which is equal to 21 minus 16 5, 18 minus 8 10, 24 minus 14 10, 18 minus 8 10, 24 minus 4 20, 32 minus 12 20, 24 minus 14 10, 32 minus 12 20, 56 minus 36 20. போட்டுட்டு டிரான்ஸ்போஸ். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் A is equal to, ஸோ இதோட டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ்னானது கன்வெர்ட்டிங் இன்டர்சேஞ்சிங் ரோ இன்ட்டு காலம் அண்ட் காலம் இன்ட்டு ரோ. ஸோ இப்போ 5 10 10 இந்த ரோவை அகெயின் காலமாக சேஞ்ச் பண்ணுங்கள். 10 20 20. So 10 20 20. So this is the adjoint of the given matrix. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்கே நீங்கள் 2-3 வாட்டி இந்த ஃபார்மெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் யூ ஆர் யூஸ்டு டு இட் போட போட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் பார்த்தோம் ப்ரொசீஜர். ஒரு கிவன் மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து நார்மல் யூஷுவல் மெத்தட், பட் திஸ் இஸ் அ ஷார்ட்கட் மெத்தட். ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் இஸ் டு சேவ் யுவர் டைம், எக்ஸாம்ஸில் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி வெரிஃபை பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் வருதா அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம், அந்த தியரம் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நமக்கு ஒரே ஒரு தியரம் இருக்குது அட்ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஸோ தியரம் 1, ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A of order n,
A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A I n. சரியா, எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் ஆஃப் ஆர்டர் n இந்த கண்டிஷன், இந்த ரூல் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் IN அப்படின்றது, ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ், n அப்படின்றது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். either it will be a 2 by 2 matrix or it will be a 3 by 3 matrix. ஓகே, ஸோ சம் பிளேசஸில் கொஷினில் அந்த என்னன்றது அவங்களே ஆர்டரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 2 by 2, 3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 3 by 3. அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த தியரம் பேஸ் பண்ணி ஒரு நோட்டை, இஃப் A is a singular matrix of order n, then determinant of A is equal to 0. ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். determinant equal to 0ன்னு வந்தால் அது சிங்குலர் மேட்ரிக்ஸ், determinant not equal to 0ன்னு வந்தால் அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, if determinant is equal to 0, determinant 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல determinant 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 0 into IN, it becomes what? 0. ஸோ அதுதான் இந்த நோட் சொல்லுது. if determinant is equal to 0, then A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to 0 n. n represents the order of the matrix. ஓகே, ஸோ இப்போ இந்த தியரமை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் இந்த பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, read the question. if A is equal to 8 minus 4 minus 5 3, verify that A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into I. ஓகே, இங்கே நோட்டீஸ் பண்ணுங்கள், நமக்கு I தான் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுக்கல, ஐடென்டி எலமெண்ட்டோட ஆர்டர் கொடுக்கல. அது நம்ம எப்படி டிசைட் பண்ணிக்கலாம்னா, நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஸோ இங்கே மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது? இட் இஸ் அ 2 by 2 மேட்ரிக்ஸ். அப்போனா இங்கே ஐயோட ஆர்டரும் என்ன தான் எடுக்கணும்? 2 by 2 தான் எடுக்கணும். சரியா? ஓகே, ஸோ நம்ம இதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராப்ளமில் ஆல்வேஸ் யூ ரிமெம்பர் ஃபைண்ட் த லாஸ்ட் ஒன். டிட்டர்மினன்ட் A into I2 எப்போவுமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது நம்மளோட வெரிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A into I2 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to, ஸோ அப்போ ஏயோட மேட்ரிக்ஸ் என்னது? 8 minus 4 minus 5 3. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்? 8 into 3 24 minus 4 into minus 5 plus 20. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to determinant of A is equal to 24 minus 20, which is equal to 4. ஓகே, இப்போ determinant of A கிடச்சிருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிருங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of A into I. ஸோ அப்போ determinant of A into I is equal to, ஸோ determinant of A என்னது? 4 into I represents the identity matrix of order 2. ஏன் 2 எடுக்கிறோம்? given matrix வந்து 2 by 2. ஸோ அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கணும்? டயக்னல் எலமெண்ட்ஸ் மட்டும் 1 வரும், ரிமைனிங் பிளேசஸில் 0. ஸோ 1 0 0 1. ஸோ நவ் மல்டிப்ளை. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 1 4, 4 into 0 0, 4 into 0 0, 4 into 1 1. ஸோ இது டிட்டர்மினன்ட் ஆஃப் A into I. ஸோ கன்சிடர் திஸ் as equation 1. ஓகே, ஸோ இப்போ equation 1 கிடச்சிருச்சு. ஒரு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ரிமைனிங் என்ன கண்டுபிடிக்கணும்? A into adjoint of A, adjoint of A into A. ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும்? A ஆல்ரெடி கிவன், ஆனால் எது தெரியாது? adjoint of A தெரியாது. ஸோ A ஆல்ரெடி கிவன், இதை கண்டுபிடிக்க A ஆல்ரெடி கிவன், ஆனால் எது தெரியாது? adjoint of A தெரியாது. ஸோ adjoint of A தெரிஞ்சால் தான் இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம adjoint of A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அகெயின் லாஸ்ட் வீடியோலேயே நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நமக்கு A என்னது? மேட்ரிக்ஸ் A. what is the given matrix A? 8 minus 4 minus 5 3. ஓகே, 8 minus 4 minus 5 3, இதுதான் மேட்ரிக்ஸ் A. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அட்ஜாயிண்ட். ஸோ as I told earlier, லாஸ்ட் வீடியோவில் எகெயின் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் A, நார்மல் ப்ரொசீஜர் இல்லாமல். ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னால், லீடிங் டயக்னல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும். இங்கே இருக்க எலமெண்ட் இங்கே, இங்கே இருக்க எலமெண்ட் இங்கே வந்துடும். 3 இங்கே போயிடும், 8 இங்கே வந்துடும்.
Another diagonal elements will remain in the same place but it changes the sign. So இந்த diagonal இருக்க elements அங்கேயே தான் இருக்கும் values, ஆனால் அதோட sign மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். So minus 4 now it becomes plus 4, minus 5 will become plus 5. ஓகே, ஸோ அப்போ a கிடச்சிருச்சு, adjoint கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம், a into adjoint of a. ஸோ அப்போ a into adjoint of a is equal to, ஸோ a 8 minus 4 minus 5 3 into adjoint of a 3 4 5 8. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி மல்டிப்ளை பண்ணும், ரோ இன்ட்டு காலம். ஸோ 8 3s are 24 minus 4 into 5 minus 20. Again first row into second column, 8 4s are 32 minus 4 into 8 minus 32. Again second row into first column, minus 5 into 3 minus 15, 3 into 5 plus 15. Again second row into second column, minus 4 5 into 4 minus 20, 3 into 8 plus 24. அப்போ which is equal to 24 minus 24 0 0 4. ஓகே, இது ஈக்குவேஷன் 2. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு ஐ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படி சொன்னேன்னா, இப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவேஷன் 2 கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே நம்ம இதோட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த வேல்யூவோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக இருக்கா, அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா. ஓகே, ஈக்குவலாக வந்தால் நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் கரெக்டு, நம்ம கண்டுபிடிச்ச கேல்குலேஷனும் கரெக்டு. சப்போஸ் இங்கே ஏதாவது மிஸ்டேக் வந்தது, இதுவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம இங்கே கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், அட்ஜாயிண்ட் ஈஸியாக டிட்டர்மினன்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி அட்ஜாயிண்ட் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அப்போது அட்ஜாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணுறதும் ஈஸி, இந்த ப்ராசஸ் ஈஸி. ஸோ நமக்கு எங்கே மிஸ்டேக்ஸ் வரோன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுல தான். ஸோ அப்போ இங்கே ஏதாவது கேல்குலேஷன் மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே இந்த ஸ்டெப்பில் ஆரம்பிச்சிட்டிங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கும் போது தான் தெரியும் நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக தப்பா அப்படின்னு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு ஐ, சேஃபர் சைட். ஸோ அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது பண்ணும்போதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 வேல்யூ இங்கே எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போதே தெரிஞ்சிடும், 8 3s are 24. இது பண்ணும்போது இங்கே 4 வராமல் வேறு ஏதாவது நம்பர் வந்தாவே இந்த கேல்குலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே இமீடியட்டாக அட்ஜாயிண்ட்டை செக் பண்ணலாம். சரியா, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே தெரிஞ்சிடும். இங்கே ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன வந்தது, 4 வந்தது ஃபஸ்ட் எலமெண்ட்டு, டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு ஐயில். அந்த எலமெண்ட் வராமல் வேறு எலமெண்ட் வந்தாவே நீங்கள் ரிமைனிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக உங்களோட அட்ஜாயிண்ட் வேல்யூவும் கேல்குலேஷனும் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்காக தான் என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு ஐ கண்டுபிடிச்சிருங்க இந்த ப்ராப்ளமில். ஓகே ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் ஓவர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், adjoint of a into a which is equal to, so அப்போ adjoint of a என்னது, 3 4 5 8 into a ஓட வேல்யூ 8 minus 4 minus 5 3 இல்லையா. ஸோ a ஓட வேல்யூ, adjoint of a வேல்யூ, ஸோ ரெண்டும் எழுதியாச்சு. இப்போ again multiply, நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ which is equal to 8 3s are 24 minus 20 minus 12 plus 12 40 minus 40 minus 20 plus 24. அப்போ which is equal to 4 0 0 4. இது equation 3. So all my equations are equal. Equation 2 is equal to equation 3, that is equal to equation 1.
So all equation 1 is equal to equation 2 is equal to equation 3. Therefore, A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into I. Hence proved. So, அப்போ conclusion எழுதுங்க. Therefore, from equation 1, 2 and 3, I have verified A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into I. Hence verified. Okay. Hope you all would have understood. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ.